வெல்கம் டு ஈஸியர். நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நார்மாலிட்டி எப்படி SPSS செக் பண்ண பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி SPSS வந்து என்ட்ரி போட்டிருப்பீங்க. என்ட்ரி போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நம்ம நார்மாலிட்டி செக் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிற இதுல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் இதுக்குள்ள போயிட்டு நீங்க உங்களோட வேரியபிள்ஸை வந்து ஒரு வேரியபிளா இதுக்குள்ள என்ட்ரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு வேரியபிள் எடுத்து இதுல போட்டிருக்கேன். தென் நீங்க என்ன பண்ணணும்னா பிளாட் கிளிக் பண்ணிட்டு அதுல ஹிஸ்டோகிராம் தென் நார்மாலிட்டி பிளாட் வித் டெஸ்ட் இது ரெண்டும் கிளிக் ஆயிருக்கான்னு செக் பண்ணீங்க. இது ரெண்டும் கிளிக் ஆயிருக்குன்னு அதுக்கப்புறமா கண்டினியூ தென் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் வந்துருச்சு. இதுல வந்து உங்களோட ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ் வேல்யூ பார்க்கணும். இல்ல இன்னொரு சார்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோல்மோகிராஃப் ஆர் ஷார்ட் ப்ரோ இந்த ரெண்டு டெஸ்டையும் பார்க்கணும். ஸோ நீங்க மெஜாரிட்டி வந்து ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸே பார்த்துக்குங்க. ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ் லிமிட் வந்து +or-1 அந்த லிமிட் குள்ளதான் இருக்கணும். ஸோ இந்த டேட்டாவோட பாத்தீங்கன்னா -0.023 அண்ட் கர்டசிஸ் பாத்தீங்கன்னா 0.400 இருக்கு. ஸோ இது வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூஸுமே வித்தின் +or-1 குள்ள இருக்கு. ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் இருக்கு. இந்த ஹிஸ்டோகிராம்ல வந்து உங்களோட வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு பார் சார்ட் மாதிரி காட்டு. ஸோ அதுல வந்து உங்களோட பெல் கர்வை மேட்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுனாவே உங்களுக்கு இந்த ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ் வந்து அந்த வித்தின் லிமிட் குள்ள வந்துரு. தென் நெக்ஸ்ட் வந்து QQ பிளாட். இந்த QQ பிளாட் பாத்தீங்கன்னா இந்த லைன் பக்கத்துலதான் உங்களோட இந்த டாட் எல்லாமே இருக்கணும். இந்த லைனுக்கு நியரஸ்டாவே இந்த டாட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களோட டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கு. அப்படி பக்கத்துல எல்லாமே இந்த லைனுக்கு இருந்து தள்ளி தூரமா இருந்துச்சுன்னா உங்க டேட்டா வந்து நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காது. அவ்வளவுதான் நார்மாலிட்டி செக்கிங் இன் SPSS.